Mojo Stories. லதா தனது மகள் வினிதாவுடன் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வந்தாள். லதாவுக்கு சொந்த வீடில்லை, வாடகை வீட்டில் இருந்தார்கள். தனது மகள் வினிதா நன்றாக வளர பணம் சம்பாதிக்க லதா கடுமையாக உழைத்தார். லதா காட்டில் விறகு வெட்டுவதன் மூலமும் வசதியான வீடுகளின் தோட்டங்களை பராமரிப்பதன் மூலமும் பணம் சம்பாதித்து அந்த பணத்தை வைத்து தனது குடும்பத்தை காப்பாற்றினாள். லதா தினமும் வேலைக்கு சென்ற பிறகு வினிதா வீட்டில் தனியாக இருப்பாள். சில நாட்கள் நன்றாகவே சென்றது. ஒரு நாள் வினிதா தன் அம்மா லதாவிடம், அம்மா, நான் தினமும் வீட்டில் தனியாக இருக்கிறேன். இன்று நீங்க மார்க்கெட் செல்லும் போது நான் உங்களுடன் வருகிறேன். என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். வினிதா, அம்மாவிடம் பணம் குறைவாக உள்ளது. கடையில் நீ விரும்பும் அனைத்தையும் என்னால் வாங்க முடியாது. அதனால் நீ வீட்ல இரு, நான் கடைக்கு போறேன். அம்மா ப்ளீஸ், நான் எங்கேயும் போகிறதே இல்லை. எனக்கு வீட்ல ரொம்ப போரடிக்குது. நானும் வர. வினிதா, நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா நீ அங்க போய் எதுவும் கேட்க கூடாது. நல்ல பிள்ளையாக இருக்கணும், சரியா? கண்டிப்பா அம்மா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பேன். லதா தனது மகள் வினிதாவை மிகவும் மகிழ்ச்சியுடன் கடைக்கு அழைத்துச் சென்றாள். இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கினார்கள். வினிதா சொன்னதைப் போல அவள் நல்ல பிள்ளையாக எதுவும் கேட்கவில்லை. அவர்கள் தங்கள் பொருட்களையெல்லாம் வாங்கி கெடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். லதாவும் அவரது மகள் வினிதாவும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்றைய தினம் மார்க்கெட்டில் எப்படி நன்றாக முடிந்தது என்பதை பற்றி பேசிக்கொண்டு வந்தார்கள். இருவரும் செல்லும் வழியில் குப்பை மேட்டில் ஒரு ரோஜா செடி தனக்குத்தானே தன் நிலையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே தண்ணீர் இல்லாம இருந்தா என் ரோஜா இதழ்கள் வாடி போயிடும். நான் விரைவில் இறந்துடுவேன். என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா? ரோஜா செடி தன் நிலையை கண்டு தனக்குத்தானே பரிதாபப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியா வந்த வினிதா ரோஜா செடியை பார்த்து மிகவும் வருந்தினாள். அம்மா அம்மா, இந்த ரோஜா செடியை பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தண்ணீர் இல்லாம ரொம்ப வாடி போய் இருக்கு. இதை இப்படியே விட்டுவிட்டால் சில நாட்களில் இறந்து விடும். ஆமா வினிதா, நீ சொல்றது சரிதான். ஆனால் நாம என்ன செய்ய முடியும்? வினிதாவின் அம்மா இப்படி சொன்னதும் வினிதா அம்மாவை கோபமாக பார்த்தாள். அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? லதா வருத்தத்துடன் கூறினாள். வினிதா, நாம் வேற என்ன செய்ய முடியும்? நம்மளே வாடகை வீட்டில் இருக்கோம். இந்த ரோஜா செடியை எடுத்து சென்று நாம் என்ன செய்ய முடியும்? அம்மா ப்ளீஸ்மா, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நாமே வச்சு வளர்க்கலாம். வினிதா தன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கெஞ்சும் குரலில் கேட்க லதா உடனே சம்மதித்தாள். சரி வினிதா, வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அம்மா ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு ரோஜா செடியை வினிதா கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். இருவரும் கையில் ரோஜா செடியுடன் வீட்டுக்கு வந்தனர். இருவரும் வீட்டுக்கு வந்ததும் லதா வினிதாவிடம் கூறினாள். வினிதா, இனி நீ இந்த செடியை நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? நிச்சயமாக அம்மா, நான் இந்த செடியை நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்றாள் வினிதா. வினிதா லதாவிடம் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் செடியை நன்றாக கவனித்துக் கொண்டாள். சில நாட்கள் கழிந்தன. மழைக்காலம் தொடங்கியது. மழைக்காலம் தொடங்கிவிட்டது. அதனால் மழை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்தது. தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதனால் லதாவுக்கு வேலை கிடைக்கல. மழைக்காலம் காரணமாக லதா தொடர்ந்து 3 மாதங்களாக வேலை இல்லாமல் வீட்டு வாடகை செலுத்தவில்லை. இதனால் லதாவும் அவரது மகள் வினிதாவும் கவலையடைந்தனர். வினிதா, மழை காரணமாக எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. 3 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்த முடியவில்லை. ஆமாம், அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். நம் நிலைமை என்னவென்று எனக்கும் தெரியவில்லை அம்மா. சரி வினிதா, இதை பற்றி அப்புறம் யோசிப்போம். நீ போய் சாப்பிடு. லதா வினிதாவை சமாதானப்படுத்துகிறாள். இருவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்கச் சென்றனர். அதிகாலை லதாவும் வினிதாவும் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டின் உரிமையாளர் வருகிறார். லதா, வீட்ல இருக்கிறையா? வெளியே வாமா. எம் வீட்டின் உரிமையாளர் மிரட்டும் தொனியில் கேட்டார். லதாவும் வினிதாவும் பயந்து பொய் மெதுவாக வெளியே வந்தார்கள். லதா,
இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது மாதாந்திர வாடகை பணம் சரியாக வர வேண்டும் என்று நான் சொன்னேன். நீயும் ஒழுங்காக தருகிறேன் என்று சொன்ன. ஆனால் 3 மாதங்கள் ஆகியும் இன்னும் வாடகை கட்டவில்லை. என் பணம் எப்பதா தரப்போற? வீட்டின் உரிமையாளர் கடுமையாக கேட்டார். மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் எனக்கு சிறிது நாட்கள் அவகாசம் கொடுத்தால் நான் நிச்சயமாக வீட்டு வாடகையை செலுத்தி விடுவேன். சரி, நீங்கள் இந்த வீட்டை இவ்வளவு காலமாக வாடகைக்கு இருக்கிறீர்கள். அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிறேன். என் பணத்தை கொடுங்கள். அல்லது நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டின் உரிமையாளர் சென்று விட்டார். லதாவுக்கும் வினிதாவுக்கும் அன்றைய நாள் கடினமாக இருந்தது. சில நாட்கள் கடந்தன. லதாவுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மழை காரணமாக எங்கு தேடியும் வேலை கிடைக்கவில்லை. லதா சோகமாக வீட்டிற்கு வரும்போது இன்னைக்கு தனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று மகள் வினிதாவிடம் கூறுகிறார். கையில் பணம் இல்லை. வீட்டின் உரிமையாளர் வந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று கூறி வருத்தப்பட்டாள். மறுநாள் காலை லதா எதிர்பார்த்தது போலவே வீட்டின் உரிமையாளர் வந்தார். லதா தயக்கத்துடன் தனக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்லுகிறார். வீட்டின் உரிமையாளர் கோபமடைந்து வீட்டை காலி செய்து வெளியேறச் சொல்கிறார். லதாவும் வினிதாவும் மிகவும் வருத்தமடைந்து தங்கள் பொருட்களை எடுத்து வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். அம்மா, நாம் எங்க போக போறோம்? எனக்கு தெரியாது வினிதா. ஆனா நாம இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது. லதாவும் வினிதாவும் கையில் பணம் இல்லாமல் எங்கே போவது என்று தெரியாமல் சுற்றித் திரிந்தனர். அப்பொழுது வினிதாவின் கையில் இருந்த ரோஜா செடி பேச ஆரம்பித்தது. கவலைப்படாதே வினிதா, நான் உனக்கு உதவ முடியும். ரோஜா செடி பேசுவதை பார்த்து லதாவும் வினிதாவும் ஆச்சரியமடைந்தனர். இப்ப நீயா பேசன? என்ன சொன்ன? நீ எங்களுக்கு உதவ முடியுமா? ஆமாம் வினிதா, நான் தான் பேசினேன். இறக்க இருந்த எண்ணெய் எடுத்து எனக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக பார்த்துகிட்ட. எனவே உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதை செய்ய போகிறேன். உனக்கு எங்க வீடு வேணும்னு தோணுதோ அங்க என்னை இறக்கிவிடு என்றது ரோஜா செடி. வினிதா ரோஜா செடியை எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் நடந்து சென்றாள். வினிதா ஒரு அழகான இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துல ரோஜா செடியை இறக்கிவிட்டாள். அந்த இடத்துல ரோஜா செடி அழகான ரோஜா வீடாக மாறியது. இதை பார்த்து கொண்டிருந்த வினிதாவுக்கும் லதாவுக்கும் ஆச்சரியத்தில் மயக்கமே வருவது போல இருந்தது. கடைசியில் சுயநினைவுக்கு வந்த லதாவும் வினிதாவும் தங்களுக்கென ஒரு வீடு கிடைத்த மகிழ்ச்சியில் வீட்டிற்குள் சென்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.